பார்க்க போகிறது வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு முன்னாடியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வெர்னர்னுடைய பாஸ்ட்லேட்ஸ் நம்ம படிக்கணும். வெர்னர்ஸ் இங்கே வந்து பாஸ்ட்லேட், வெர்னர்ஸ் பாஸ்ட்லேட்ஸ். வெர்னர்ஸ்னுடைய பாஸ்ட்லேட்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ பாஸ்ட்லேட்ஸ்னால் அவருடைய பிரின்சிபல், அவர் என்னென்ன ஏம் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு எலிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து 2 வேலன்சி இருக்கிறதா வச்சுப்போம். இந்த எலிமெண்ட்னுடைய வேலன்சி வந்து ஒரு 2 வேலன்சி இருக்கிறதா வச்சுக்கலாம். இந்த 2 வேலன்சியில் இது வந்து ப்ரைமரி வேலன்சி, இது வந்து செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ப்ரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சி அப்படின்னு. அப்போ இதில் நம்ம எழுத போகிறோம். இப்போ இந்த பாயிண்டில் நம்ம அதை தான் கொண்டு வர போகிறோம். என்ன கொண்டு வர போகிறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் have 2 types of valency. That is primary and secondary. Primary and secondary. ஓகே, இப்போ ஒரு எலிமெண்ட்டில் வந்து 2 வேலன்சி இருக்குன்னு பார்த்தோம், ப்ரைமரி அண்ட் செகண்டரி. இந்த 2 வேலன்சியுமே வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த எலிமெண்ட் வந்து என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை செய்யும். அதுதான் இதனுடைய டெண்டன்சி டு கம்ப்ளீட் தீஸ் 2 வேலன்சிஸ் அப்படின்னு. அப்போ இதுலேயே செகண்ட் பாயிண்ட் வந்துக்குங்க. ஈச் எலிமெண்ட், ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா, tend to satisfy both the valencies. 2 வேலன்சிஸ்மே வந்து அது வந்து ஃபில் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இந்த ப்ரைமரி வேலன்சி அப்படின்னு சொன்னோடனே, அந்த ப்ரைமரி வேலன்சினா என்ன அப்படின்னு சொன்னால், தட் இஸ், இப்போ நான் இங்கே எழுதுகிறேன், ப்ரைமரி வேலன்சி இஸ் known as oxidation state of the metal atom. ஒரு மெட்டல் ஆட்டத்தோடைய, இது நம்ம பார்க்க போகிற பின்னாடி, ஆக்சிடேஷன் ஆஃப் த மெட்டல் ஆட்டம். மெட்டல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் வந்து ப்ரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது இன்னொரு வேலன்சி இருக்கு இல்லையா, செகண்டரி வேலன்சி, அதுக்கு வரும். செகண்டரி வேலன்சி, இந்த செகண்டரி வேலன்சினா என்ன அப்படின்னு சொன்னால், விச் இஸ் கால்ட் கோஆர்டினேஷன் நம்பர். அப்படின்னு சொல்லி இதை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு. இப்போது இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா, இந்த வேலன்சிஸ்
ஆஃப் கோபால்ட். CO கோபால்ட் சின்ன ஓவா பண்ணும் இஸ் இதனுடைய வேலன்சிஸ் ஆஃப் கோபால்ட் வந்து என்னென்னா +3 அண்ட் +6 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த கோபால்ட்டுக்கு வந்து 3 and 6 என்ற 2 வேலன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து இதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பெர்னருடைய ஃபஸ்ட்டு பாஸ்லேட்ஸாக இருக்குது அப்படின்றது. இப்போ அடுத்த செகண்ட் பாஸ்லேட்ஸ்க்கு போகலாம். செகண்ட் பாஸ்லேட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து ப்ரைமரி வேலன்சி பற்றி. ப்ரைமரி வேலன்சி இது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ப்ரைமரி வேலன்சி அப்படின்னா தட் இஸ் மெட்டல் அயான், அது மெட்டல் ஆட்டம், இதனுடைய இதை எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி இருக்கலாம்னாக்கா பாசிட்டிவ் இன் most of the cases. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஜீரோன்றது இருக்கும், அது வந்து இன் சர்டன் கேசஸ், ஒரு குறிப்பிட்ட கேசஸில் மட்டும்தான் இந்த ஜீரோன்றது. மிச்சம் எல்லாத்துலேயும் வந்து பாசிட்டிவ் அப்படின்றது இருக்கும் அப்படின்றோம். இப்போ இந்த பாசிட்டிவ் அண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறது, தீஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு பை negative ions or negative atoms. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ கொடுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். கோபால்ட், ட்ரைக்ளோரைட் அண்டு ஹெக்ஸமின் வச்சுக்கலாம், NH3. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கோபால்ட்ன்றது மெட்டல். இந்த மெட்டலினுடைய ப்ரைமரி வேலன்சின்றது இது. அப்போ இதனுடைய ப்ரைமரி வேலன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 3 +3. இந்த +3 வந்து விச் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை குளோரின். இந்த குளோரின் எப்போவுமே வந்து Cl-. ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது 3+. இப்போ இது நியூட்ரல் ஆகணும்னா அப்போ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு மைனஸ் தான். ஸோ அதனால் யூ புட் 3Cl-. ஸோ இதனால் இது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது தான் இந்த செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்டு பாஸ்லேட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம செகண்டரி வேலன்ஸை பற்றி. செகண்டரி வேலன்சி அப்படின்னா, இந்த செகண்டரி வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேபி நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகூல்ஸ் ஆர் பாசிட்டிவ் ions அப்படின்றது, ஆர் combination of this, இதெல்லாம் சேர்ந்து கூட இருக்க முடியும். ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் சேர்ந்து கூட சிலதில் இருக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் அதே எக்ஸாம்பிள் COCl3 அண்டு இதை நம்ம விரிவாக படிப்போம். இப்போதைக்கு இப்படி படித்து வச்சுக்கோங்க, NH3 அப்படின்றது இருக்குது. இதில் இந்த செகண்டரி வேலன்சி ஆஃப் கோபால்ட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோபால்ட்னுடைய செகண்டரி வேலன்சி அப்படின்றது வந்து அடுத்து இந்த அமோனியா. இந்த அமோனியா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா அப்போ 6. அப்போது இந்த செகண்டரி வேலன்சி அப்படின்றது இந்த இடத்துல 6. செகண்டரி வேலன்சி ஆஃப் மெட்டல் அயான் ஈக்குவல் டு 6 அப்படி. இப்போ இந்த 6 வந்து ஸோ விச் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை தீஸ் 3 அமோனியம் அயன்ஸ். இந்த அமோனியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அமோனியா எப்போவுமே வந்து NH3
நியூட்ரல். இதில் இங்கே எதுவுமே இருக்காது, ப்ளஸ்ஸும் இருக்காது மைனஸும் இருக்காது, இது நியூட்ரல். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 6NH3. அப்போது இந்த செகண்டரி வேலன்சி which is satisfied by 6NH3 ions, நியூட்ரல் ions அப்படின்னு சொல்கிறது நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இன்கேஸ் இப்படி இல்லாமல் COCl3.5NH3 இப்படி வச்சுக்கலாம். 5NH3 இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கோபால்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வேலன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கோபால்ட்டினோட வேலன்சி வந்து 5 இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை இந்த கோபால்ட்டினுடைய இது வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த 5 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். 5 அமோனியா அப்படின்ற ஆட்டம் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது போக அதுக்கப்புறம் Cl மைனஸ் இது ஒரு இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதை ரெண்டும் சேர்ந்து இந்த கோபால்ட்டு தான் செகண்டரி வேலன்ஸு இது மைனஸ் பண்ணும். அப்போ இன்றைக்கி பார்த்துருக்கிறது வந்து ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அடுத்த 2 பாயிண்ட் வரணுன்னோட அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.